Hi friends, இன்னைக்கு ராஜாராணி சீசன் 2 சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நேற்று நடந்த மாதிரி தான். சந்தியா இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க ஹாலில், சரவணன் அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து சரவணன் போய் சந்தியா பக்கத்தில் உட்காராங்க. சந்தியா பக்கத்தில் உட்காந்து, நீங்கள் ஒன்றும் தூங்கலையாங்க, ஏங்க தூங்கலை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க புது இடம்னா தூங்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், ஆனால் நான் படுத்தது தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரவணன். அதுக்கு உடனே சந்தியா வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியா. உடனே சரவணன் வந்து நான் எது சொன்னாலும் நீங்கள் வெறும் சிரிக்க மட்டும் சிரிக்கிறீங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க ஏன்னு கேட்குறாங்க. அதுக்கு சந்தியா வந்து இப்போ தானே ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், அதனால கொஞ்சம் நாள் போச்சுன்னா எனக்கு இன்னும் இங்கே இருக்கிற பேர் கூட மனசில் சரியாக நிற்கலை, இங்கே இருக்கிற எல்லாரும் பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவணன் வந்து அவங்க தம்பி பேர், இவன் தான் என்னோடய தம்பி ஆதி, இவன் என்னோட தங்கச்சி பார்வதின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி பார்வதி ரெண்டு பேர் தூக்கத்துலேருந்து ஏஞ்சி உக்காந்துக்கிறாங்க. ஏன்னா என்ன கூப்பிட்டேன்னு சொல்லி ஏஞ்சி உக்காந்துக்கிறாங்க ஒரு மாதிரி. உடனே வந்து சந்தியாவுக்கு வந்து என்ன பார்வதி கேட்குறாங்க சந்தியா கிட்டே, என்ன நீ இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னா வேறு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சந்தியாவும் சரி வரேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பேக்கோட லாக்கர் கீ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் இருக்குது. அதில் வந்து சிவகாமி தூங்கிட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா சரி விடு, உடனே சந்தியா வந்து பரவாயில்ல நான் ட்ரெஸ் மாற்றலாம், ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் நைட் தான் தூங்கிக்கிறேன்றாங்க. உடனே பார்வதி வந்து இல்லை இருங்க நீ, நான் போயிட்டு அர்ச்சனா அண்ணிக்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு அர்ச்சனா அண்ணியை போய் எழுப்புறாங்க. அவங்களும் எவ்வளவோ எழுப்புறாங்க, ஆனால் அர்ச்சனா வந்து எழலை. உடனே வந்து பக்கத்தில் அவங்க புருஷன் உட்காந்துட்ருக்காங்க. என்ன நீ பார்த்துன்னா எனக்கு எழுப்ப வேண்டியது சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க மனசில் நினச்சி தூங்குறவங்க கூட எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழுப்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவோட புருஷன் சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. அம்மா பார்த்திங்கன்னா அவங்க அண்ணி சீன் போட்டுறாங்க. அவங்க அண்ணி அதுதான் சந்தியாவோட அண்ணி சீன். அவங்க பார்த்திங்கன்னா ஏதோ எழுதிட்டுருக்காங்க பேப்பரில். உடனே அவங்க சந்தியாவோட அண்ணன் போயிட்டு என்ன காலேஜ் பொண்ணு மாதிரி எழுதிட்டுருக்குன்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க காலேஜ் படிக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணி அமிச்சிட்டிங்களே, நான் போய் என்ன பண்ணுறது. சந்தியாவுக்கு வந்து குறிப்பு எழுதிட்டுருக்க, சமையல் குறிப்பு, இது வெஜ்ஜு இது நான்வெஜ் சொல்கிறாங்க. ஓ நாத்தனார் சந்தியாவுக்கு செய்கிற உதவியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் எதுவும் செய்யலை, நானாவது ஏதாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எழுதுகிறாங்க. அவங்க வந்து சந்தியாவோட அண்ணி எழுதிட்டுருக்காங்க, குறிப்பு எழுதிடுறாங்க. அம்மா சந்தியாவோட அண்ணன் வந்து போயிடுறாங்க. அம்மா பார்த்திங்கன்னா திருப்பி சந்தியாவோட வீடு சீன் போட்டுறாங்க. சந்தியா பார்த்திங்கன்னா காலையில் விடிஞ்சிடுது, பெட் மேலே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ திடீர்னு மயில் வந்து இந்தாங்க காஃபின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி சந்தியாவுக்கு திக்குன்னு ஆகிடுது. அப்புறமா மயில் வந்து சரி நான் ஒன்றும் பல்லே வளர்க்கலன்னு சொல்லி சந்தியா சொல்கிறாங்க. அதுக்கு மயில் ஒன்றும் பல்லே வளர்க்கலையா, அங்கே அத்தை வந்து உங்களை இன்னும் நீங்கள் குளிக்கலையான்னு சொல்லி கேட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியா. நான் இங்கே காஃபி வச்சுட்டு போகிறேன், நீங்கள் அப்புறமா பல் வலிக்கிட்டு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா மயில் போயிடுறாங்க. உடனே மயில் போகிறப்ப என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்னை மயில்னு கூப்பிடுறது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில் அங்கே இருக்கிற காஃபி கிளாஸ் வந்து அங்கே டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் சந்தியா பாத்ரூம் போனால் அங்கே சில்லு தண்ணி தான் வருது. ஐயோ சில்லு தண்ணியில் நான் குளிச்சதே இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க வீட்டில் நடந்தது யோசிச்சு பார்க்குறது, இந்த மாதிரி சில்லு தண்ணி வராதப்போ அவங்க அம்மா அப்பான்னு கத்துறாங்க. உடனே வந்து அவங்க அண்ணன் தான் அவங்க அண்ணன் அப்புறமா வந்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் வந்து ஹீட் ஆஃப் பண்ணி அந்த மாதிரி விளையாடுறது கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சரவணன் வந்து வெளியே இருக்காரு. சரவணன் கிட்ட சிவகாமி எங்கட உன் பொண்டாட்டி ஆளையே காணும், போய் அவள் குளிக்கலாம் சீக்கிரமாக குளிச்சுட்டு வர சொல்லி, நம்ம வீட்டுக்கு இப்போ தான் நல்ல விஷயம் நடந்திருக்கு, சொந்தக்கார பந்தக்காரெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவணன் போய் பார்க்குறாங்க. சந்தியா பார்த்திங்கன்னா பெட்ரூம்ல ஒரு பாத்ரூமில் இருப்பாங்க, தட்டி பார்க்குறாங்க. சந்தியா கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஒன்றும் குளிக்கலையா. உடனே சந்தியா சொல்கிறாங்க நான் ஃபஸ்ட் அடியில் குளிக்கிறதில்ல, சுடு தண்ணியில் தான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா சொல்கிறாங்க. அதுக்கு சரவணன் வந்து நான் இருங்க நாங்கள் போய் எனக்கு சுடு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன் பார்த்திங்கன்னா போயிட்டு தண்ணி காய வைக்கிறாங்க. உடனே அவங்க தம்பி வராங்க. என்ன சும்மா என்ன தண்ணி காய வச்சுட்டுருக்கேன்னு கேட்குறாங்க. அப்படின்னு அவங்க அண்ணா சும்மா தான் காய வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தம்பி வந்து ஆதி வந்து சும்மானா எல்லோரும் படுத்து தூங்குவாங்க, இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் ஏதாவது வம்பிழுப்பாங்க, நீங்கள் நல்லா தண்ணி காய வச்சுட்ருக்கீங்க. உடனே ஆதி வந்து அவங்க தங்கச்சியை கூப்பிட்றாங்க பார்வதின்னு சொல்லிட்டு. அது உடனே பார்த்தியா அண்ணன் தண்ணி காய வச்சுட்ருக்காங்க. உடனே வச்சுட்றாங்க. இது கூட எனக்கு புரியலையா, அண்ணி குளிக்கிறதுக்கு அண்ணன் தண்ணி காய வச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அர்ச்சனா அவங்க புருஷன் எல்லோரும் வந்து வெளியே நின்றுடுறாங்க. நின்றுட்டு அப்புறமா தண்ணி காஞ்சிட்டு சரவணன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சரவணன் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு கதவு தட்டினதும் சந்தியா வந்து கதவு திறக்கிறாங்க. பாத்ரூம்குள்ளே தண்ணி எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல கொஞ்சம் ரொமான்ஸ் சீன் மாதிரி போகுது, கொஞ்சம் சாங்ஸ் எல்லாம் போடுறாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தியா வந்து சரி ரொம்ப தேங்க்ஸ்க்குன்னு சொல்கிறாங்க. உடனே சரவணன் வந்து இந்த மாதிரி நீங்கள் தேங்க்ஸ் சொன்னீங்கன்னா வாழ்க்கை முழுக்க நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சரவணன் வந்து நீங்கள் துண்டு மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு துண்டு எடுத்து கொடுக்குறப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரு கை டச் ஆகுது. அப்போ ஒரு சாங் வருது. அதோடு அப்புறமா வாங்கிட்டு
க்ளோஸ் பண்ணிடுறாங்க பாத்ரூமில். அதோடு இன்றைக்கான எபிசோடு முடிச்சிடுறாங்க. இனி வர எபிசோடில் எப்படி சந்தியா ஐபிஎஸ் ஆஃபீஸராக படிக்கணும்னு சொல்லி கேட்க போகிறாங்க, அதுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற ரியாக்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வந்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.